ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 16. அத்தியாயத்தின் தலைப்பு தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். பதம் 4. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. பிருதாவின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்பு உடையவர்களின் குணங்களாகும். பொருளுரை. இப்பதத்தில் நரகத்திற்கான ராஜபாதை விவரிக்கப்பட்டுள்ளது. கொள்கைகளை பின்பற்றாவிடினும் ஆன்மீக ஞானத்தின் முன்னேற்றம் பெறுவதாகவும் தர்மத்தை பின்பற்றுவதாகவும் அசுரர்கள் வெறும் படம் காட்டுகின்றனர். ஓரளவு கல்வியையோ மிகுந்த செல்வத்தையோ அடைந்து விட்டால் அவர்கள் எப்போதும் கர்வத்துடனும் அகந்தையுடனும் இருப்பர். மற்றவர்கள் தம்மை வழிபட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர். பிறரால் மதிக்கப்படுவதற்கான தகுதி அவர்களிடம் இல்லாவிடினும் மதிப்பளிக்கும்படி வற்புறுத்துகின்றனர். அவர்கள் அற்பமான விஷயங்களில் மிகவும் கோபமுற்று கொடூரமாக பேசுகின்றனர். கண்ணியமாக நடந்து கொள்வதில்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. தங்களது சொந்த விருப்பத்தின்படி மனம் போன போக்கில் எதையும் செய்கின்றனர். எந்த ஒரு அதிகாரியையும் அவர்கள் ஏற்பதில்லை. தாயின் கருவில் அவர்களது உடல் தொடங்கியதிலிருந்து இந்த அசுர குணங்கள் உள்ளன. மேலும் அவர்கள் வளரும்போது இந்த குணங்களும் வளர்ந்து அமங்கலமான இத்தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன. பதம் 5. மொழிபெயர்ப்பு. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்தப்படுபவை. பாண்டுவின் மைந்தனே, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். பொருளுரை. அர்ஜுனன் அசுர குணங்களுடன் பிறக்கவில்லை என்று கூறி பகவான் கிருஷ்ணர் அவனை உற்சாகப்படுத்தினார். அவன் போரின் நன்மை தீமைகளை கருத்தில் கொள்வதால் அதில் அவனது ஈடுபாடு அசுரத்தனமல்ல. மதிக்கத்தக்கவர்களான பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் கொல்லப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அவன் கருத்தில் கொண்டான். இதிலிருந்து கோபம், வீண் அபிமானம் அல்லது கொடூரத்தின் ஆதிக்கத்தின் கீழ் அவன் செயல்படவில்லை என்பது தெரிகின்றது. எனவே அவன் அசுர குணத்தில் இல்லை. போரில் ஈடுபடும் சத்திரியனுக்கு எதிரியின் மீது அம்புகளை எய்தல் தெய்வீக தன்மையாக கருதப்படுகிறது. அத்தகைய கடமையிலிருந்து விலகுதல் அசுரத்தன்மையாகும். எனவே அர்ஜுனனுக்கு கவலைப்பட காரணம் ஏதுமில்லை. வாழ்வின் பல்வேறு நிலைகளுக்கென்று உள்ள ஒழுக்க நெறிகளை ஆற்றுபவன் எவனும் தெய்வீக குணத்தில் நிலை பெற்றுள்ளான். பதம் 6. மொழிபெயர்ப்பு. பிருதாவின் மைந்தனே, இவ்வுலகிலுள்ள படைக்கப்பட்ட உயிர்வாளிகளில் தெய்வீகமானவர்கள், அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக. பொருளுரை. அர்ஜுனன் தெய்வீக குணங்களுடன் பிறந்துள்ளான் என்பதை அவனிடம் உறுதி செய்த பின் பகவான் கிருஷ்ணர் தற்போது அசுரத்தனமான பாதையை விவரிக்கின்றார். கட்டுண்ட உயிர்வாளிகள் இவ்வுலகில் இரு பிரிவாக பிரிக்கப்படுகின்றனர். தெய்வீக குணங்களுடன் பிறந்தவர்கள் ஒழுக்கமான வாழ்வை பின்பற்றுகின்றனர். அதாவது சாஸ்திர நியமங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ப அவர்கள் செயற்படுகின்றனர். அங்கீகாரம் பெற்ற சாஸ்திரங்களின் ஒளியில் ஒருவன் கடமையை ஆற்ற வேண்டும். இத்தகைய மனப்பான்மை தெய்வீகமானது என்று அழைக்கப்படுகின்றது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிகளை பின்பற்றாமல் தனது மனம் போன போக்கில் இயங்குபவன் அசுரத்தன்மையுடையவன் என்று அழைக்கப்படுகின்றான்.
சாஸ்திரங்களின் ஒழுக்க நெறிகளுக்கு கீழ்ப்படிதல் என்பதை தவிர அசுரர்களையும் தேவர்களையும் நிர்ணயிப்பதற்கு வேறு எந்த தகுதிகளும் இல்லை. இவர்கள் இருவருமே பிரஜாபதிகளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே வேற்றுமை என்னவெனில், ஒரு பிரிவினர் வேத நெறிகளுக்கு கீழ்ப்படுகின்றனர், மற்றவர் கீழ்ப்படிவதில்லை. பதம் 7. மொழிபெயர்ப்பு. அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. பொருளுரை. நாகரீகமுடைய ஒவ்வொரு மனித சமூகத்திலும் குறிப்பிட்ட சட்டத்திட்டங்கள் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக வேத நாகரிகத்தை பின்பற்றுபவர்களும் நாகரிகமான மக்களில் மிகவும் முன்னேறியவர்களாக அறியப்படுபவர்களுமான ஆரியர்களின் மத்தியில் சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவர்கள் அசுரர்களாக கருதப்படுகின்றனர். எனவே அசுரர்கள் சாஸ்திர விதிகளை அறியாதவர்கள் என்றும் அவ்விதிகளை பின்பற்றுவதற்கான நாட்டமும் இல்லாதவர்கள் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலான நபர்கள் இவ்விதிகளை அறியாதவர்கள். சிலர் இவற்றை அறிந்திருந்தாலும் கூட பின்பற்றுவதற்கான இயல்பில்லாதவர்களாக உன்னிடம் உள்ளனர். அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. வேத நெறிகளின்படி செயல்படுவதற்கான விருப்பமும் இல்லை. அகத்திலும் சரி புறத்திலும் சரி அசுரர்கள் தூய்மை இல்லாதவர்கள். நீராடுதல், பற்களை துலக்குதல், சவரம் செய்தல், ஆடைகளை மாற்றுதல் போன்ற செயல்களின் மூலம் ஒருவன் எப்பொழுதும் தனது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அகத்தூய்மை பொறுத்தவரை இறைவனுடைய புனித நாமங்களை எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும். இவ்வாறு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்க வேண்டும். அகம் மற்றும் புற தூய்மைக்கான இத்தகைய விதிகளை அசுரர்கள் விரும்புவதும் இல்லை, பின்பற்றுவதும் இல்லை. நடத்தையை பொறுத்தவரை மனித இனத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதை போன்றவற்றில் மனித நடத்தைக்கு வழிகாட்டும் பற்பல திட்டங்கள் இருக்கின்றன. இன்று வரை இந்துக்கள் மனு சம்ஹிதையை பின்பற்றி வருகின்றனர். சொத்து உரிமைக்காக சட்டம் மற்றும் பல சட்டங்கள் இப்புத்தகத்திலிருந்து வரையறுக்கப்பட்டவை. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்று மனு சம்ஹிதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் பெண்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக அவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள். குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. இத்தகைய விதிகளை அசுரர்கள் தற்போது புறக்கணித்து விட்டனர். ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். இருப்பினும் உலகத்தின் சமூக நிலையை இஃது ஒன்றும் விருத்தி செய்துவிடவில்லை. உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவள் தனது சிறு வயதில் தந்தையாலும் இளவயதில் கணவனாலும் முதுமையில் வளர்ந்த பிள்ளைகளாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனு சம்ஹிதையின் படி இதுவே முறையான சமூக நடத்தை. ஆனால் நவீன கல்வி முறையோ பெண்களின் வாழ்வை பற்றிய ஒரு கர்வமான கருத்தை செயற்கையாக வடிவமைத்துள்ளது. இதனால் திருமணம் என்பது தற்போது கற்பனையாக ஆகிவிட்டது. மேலும் பெண்களின் நன்னடத்தையும் தற்காலத்தில் நன்றாக இல்லை. இவ்வாறாக சமூகத்திற்கு நன்மை பயக்கும் நெறிகளை அசுரர்கள் ஏற்பதில்லை. மேலும் சிறந்த சாதுக்களின் அனுபவத்தையும் அவர்களால் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களையும் அசுரர்கள் பின்பற்றாத காரணத்தால் அவர்களது சமூக நிலை மிகவும் துன்பமயமாக உள்ளது. பதம் 8. மொழிபெயர்ப்பு. அவர்கள் இவ்வுலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றனர். பொருளுரை. இவ்வுலகம் மாய கற்பனையின் ஒரு தோற்றம் என்றும் காரணமும் விளைவும் இல்லாத, ஆள்பவர் இல்லாத மற்றும் நோக்கம் இல்லாத இஃது உண்மையானது அல்ல என்றும் அசுரத்தன்மையினர் முடிவு செய்கின்றனர். ஜட செயல்களாலும் அவற்றின் விளைவுகளாலும்
சந்தர்ப்பவசத்தால் இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கடவுளால் படைக்கப்பட்டது என்று அவர்கள் எண்ணுவதில்லை. அவர்கள் தங்களது சுய கொள்கையை உருவாக்குகின்றனர். உலகம் தனது சுய வழியில் தானாகவே வந்துள்ளது. இதற்கு பின்னால் கடவுள் ஒருவர் இருப்பதாக நம்புவதற்கு காரணம் ஏதுமில்லை. ஜடத்திற்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை என்று கருதும் அவர்கள் பரம ஆத்மாவையும் ஏற்பதில்லை. எல்லாம் வெறும் ஜடமே. இந்த முழு பிரபஞ்சமும் மாயையின் ஒரு படைப்பே. அவர்களை பொறுத்தவரை அனைத்தும் சூன்யமாகும். மேலும் நமக்கு தோன்றும் தோற்றங்கள் யாவும் நமது பார்வையில் உள்ள அறியாமையினால் காணப்படுகின்றன. தோற்றங்களில் உள்ள எல்லா வேறுபாடுகளையும் அவர்கள் அறியாமையின் காட்சியாக எடுத்துக்கொள்கின்றனர். கனவில் நாம் பல்வேறு பொருள்களை படைக்கின்றோம். அவற்றுக்கு உண்மையான இருப்பு கிடையாது. விழித்தெழுந்த உடனே நாம் கண்டது எல்லாம் கனவுதான் என்பதை அறிகின்றோம். அதுபோலவே இவ்வுலகின் படைப்புகள் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை என்னவெனில், வாழ்க்கை ஒரு கனவே என்று அசுரர்கள் கூறும் போதிலும் அந்த கனவை அனுபவிப்பதில் அவர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கின்றனர். எனவே ஞானத்தை அடைவதற்கு பதிலாக தங்களது கனவுலகத்தில் மென்மேலும் அவர்கள் சிக்கிக் கொள்கின்றனர். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உடலுறவினால் குழந்தை பிறப்பதைப் போல எந்த ஆத்மாவும் இன்றி இவ்வுலகம் தோன்றியுள்ளது என்றும் அவர்கள் முடிவு கட்டுகின்றனர். ஜடத்தின் கலவையினால் உயிர்வாளிகள் உண்டாக்கப்பட்டனர் என்பதும் ஆத்மா என்ற கேள்விக்கே இடமில்லை என்பதும் அவர்களது எண்ணமாகும். வியர்வையிலிருந்தும் இறந்து போன உடலிலிருந்தும் காரணம் ஏதுமின்றி எவ்வாறு பல உயிரினங்கள் வெளிவருகின்றனவோ அதுபோல பிரபஞ்ச தோற்றத்தின் ஜட கலவைகளிலிருந்து முழு உலகமும் வெளிவந்துள்ளது. எனவே இந்த படைப்பிற்கு ஜட இயற்கையே காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. பகவத்கீதையில் உள்ள கிருஷ்ணரின் வார்த்தைகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த முழு ஜட உலகமும் இயங்கிக் கொண்டுள்ளது. வேறு விதமாக கூறினால், உலகின் படைப்பை பற்றிய பக்குவமான அறிவு அசுரர்களிடையே இல்லை. அவர்களில் ஒவ்வொருவரும் தனக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட கொள்கையை கொண்டுள்ளனர். அவர்களை பொறுத்தவரை சாஸ்திரங்களை பற்றிய ஒருவரது விளக்கம் மற்றவரது விளக்கத்தைப் போன்றே நல்லதாகும். ஏனெனில் சாஸ்திர வாக்குகளை முறையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் நம்புவதில்லை. ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமநண்டே ஹரே ஹரி போல்.